ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ண ஜெயந்திக்கு என்ன ஸ்வீட் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த அவல் கருப்பட்டி பாயசத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு 1 கப் அவல், 1/4 கப் ஜவ்வரிசி, 3/4 கப் கருப்பட்டி, கொஞ்சமாக ட்ரை கிரேப்ஸ் முந்திரியும் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக கருப்பட்டியும் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக கீ கேஷ்யூஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் ஜவ்வரிசி ஆட் பண்ணிட்டு ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க அவளையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த அவலும் ஜவ்வரிசி நெய் கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு 1/2 லிட்டர் பாலை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க அவல் ஜவ்வரிசி ரெண்டுமே ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது நல்லா திக்காய் வெந்து வந்ததுக்கு அப்புறமா இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். இந்த அவல் மிக்ஸும் கருப்பட்டி பாவும் நல்ல மிதமான ஹீட்ல இருக்கும் போது தான் நம்ம ஆட் பண்ணணும். அப்பதான் பால் திரியாம இருக்கும். ஃபைனலா இது கூட நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்க ட்ரை ஃப்ரூட்ஸே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஏலக்காயும் தட்டி ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளவுதான், கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவல் கருப்பட்டி பாயாசம் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க.